வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்வர் கனவில் மிதக்கும் தினகரன். முதல்வர் பதவிக்கு குறிவைத்துள்ள தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் களமிறக்க போவதாக தெரிகிறது. ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து அவர் வெற்றி பெற்ற ஆர்கே நகர் தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. இந்நிலையில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை குறித்து தேர்தல் கமிஷன் அறிவிப்பு வெளியிட்டவுடன் அந்த தொகுதியின் வேட்பாளர் யார் என தேர்ந்தெடுக்க ஆட்சி மன்ற குழு ஒன்றை உருவாக்கினார் தினகரன். செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் அடங்கிய அந்த குழுவிற்கு சசிகலாவை தலைவராக்கினார். எனவே வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியானது. அதே நேரம் சசிகலா ஆணையிட்டால் நான் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவேன் என பத்திரிகைகளுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேட்டியளித்தார் தினகரன். இது அதிமுக தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது. மற்ற எவரும் விருப்பமனு கொடுக்கக்கூடாது என்பதற்காக அவர் இப்படி கூறினாரா என அதிமுக தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மற்ற தொகுதியில் யாரேனும் எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்து அங்கு போட்டியிட்டு எம்எல்ஏ ஆவதை விட ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றால் ஜெயலலிதாவிற்கு பின்னர் நீங்கள் தான் என்ற இமேஜை மக்கள் மத்தியில் உருவாக்கலாம் என ஒரு சில அதிமுக அமைச்சர்கள் கூறிய ஆலோசனை தினகரனுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாம். ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ ஆன பின்பு அவரின் கவனம் கோட்டையை நோக்கி திரும்பும் என தெரிகிறது. எனவே எடப்பாடி பழனிசாமியின் முதல்வர் பதவி எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும் என தெரியவில்லை என ரத்தங்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின் நடைபெறும் தேர்தல் என்பதால் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள அங்கு எப்படியேனும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என உறுதியில் தினகரன் காய் நகர்த்தி வருவதாக தெரிகிறது. எனவே ஜெயலலிதாவின் மர்ம மரணத்தால் கோபத்தில் இருக்கும் ஆர்கே நகர் தொகுதி மக்களை குளிர வைக்கும் திட்டங்கள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. எனவே தீபா மற்றும் ஓபிஎஸ் அணியினர் அதிமுக ஓட்டுகளை பிரிப்பார்கள் எனவும் திமுக அதை பயன்படுத்தி வெற்றி பெற வியூகம் வகுக்கும் என்பதும் அனைவருக்கும் தெரியும். இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் யார் என நாளை ஆட்சி மன்ற குழு அறிவிக்க உள்ளது. இதில் தினகரன் அறிவிக்கப்பட்டால் அவரின் முதல்வர் கனவு பலிக்குமா என்பதற்கான விடை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தான் நிர்ணயிக்கணும். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much.